வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன் தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடராகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பு பகுதி 3 20வது வகுப்பில் இருக்கிறோம். இது சுவாதி நட்சத்திரத்திற்கான வகுப்பு. சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் அறிவு கூர்மை பெற்றவர்கள், நல்ல யோகம் உள்ளவர்கள், வியாபாரத்தை விரும்புவார்கள். நல்ல யோகம் உள்ளவர், வியாபாரத்தில் விருப்பம் கொண்டவர்கள், தயாள குணம் உண்டு, பிரியமான பேச்சு உண்டு, அரசாங்க பணி உண்டு, வித்தைகள் சித்தி உண்டு, தாமதமான புத்தியா இருக்கும். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. தாமத புத்தி படைத்தவர், ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து இவங்க ஏதாவது கஷ்டம் வருதுன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து கஷ்டம் வரும், அவ்வளோதான். தாய் தந்தையர்களுக்கு இனிமையானவர்கள் என்று சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்திற்கு. இந்த சுவாதியினுடைய முதல் பாதம் பலன்கள்: தெய்வீக வழிபாடு உண்டு, ஆச்சார அனுஷ்டானங்கள் உண்டு, பெரியவர்களிடம் மரியாதை உண்டு, நல்ல செய்கை உண்டு, பெரிய மனிதர்கள், உலகத்தினால் மதிக்கப்படக்கூடிய பெரிய மனிதர்களுடைய நட்பு உண்டு. இவர்களுக்கு அடிக்கடி கனவுகள் வரும் அப்படிங்கிற குறிப்பு கொடுத்திருக்காங்க. சுவாதி 2ஆம் பாதம் அப்படிங்கிறது நல்ல உடல், திடமான உடல், புத்தி கொஞ்சம் பெரிய விசாலமான புத்தி இருக்கும். சும்மா குறுகிய மனப்பான்மை இல்லாமல் நல்லா இருக்கும். அதனாலே அதிக யோசனைகள் உண்டாகும். போகம், அந்த அனுபவிக்கும் குணமும் ரொம்ப அதிகப்படியாகவே இருக்கும். சுவாதி 3ஆம் பாதம் அப்படி எடுக்கும் பொழுது நல்ல நடத்தையோ அல்லது நல்ல ஒரு அறிவோ இல்லாமல் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைத்தியக்காரன் அல்லது அசடு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கும். கலகம் உண்டாக்கும் குணம் இருக்கும். அதை சொல்லுவாங்களே, கெட்ட பயசார் இந்த காலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கெட்ட இதயம் கொண்டவர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீல் பண்ணால் அவங்களுக்கே தெரியும், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட கொஞ்சம் ஜாலியாக அங்கங்கே சுற்றிட்டு வேறு ஒரு சில கிரகங்களுடைய பலன்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நாம் போயிட்டே இருக்கலாம். 4ஆம் பாதம் முன்கோபியாக இருப்பார்கள். பிறரை அவமதிக்கும் பேச்சு குணம் இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய சாகவாசம் அப்படி கெட்ட சாகவாசம். மற்றவர்களுடைய குணம் அறிந்து பழகுவார்கள். தனது இச்சைக்கு அவர்களை கொண்டு வந்து விடுவார்கள். காமாந்தகர் அப்படிங்கிற குணம் இருக்கும். சாகவாசம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனாலே நல்ல சாகவாசம் நல்ல குணங்களை தராவிட்டாலும் கெட்ட குணங்களை உருவாக்காமல் பார்த்துக்கொள்ளும். இது சுவாதி நட்சத்திரத்திற்கான பலன்கள். அடுத்த நட்சத்திர பாடத்தில் இணைவோம்.